சிவாலயங்களின் சிறப்புகளை பற்றியும் இந்த பதிவில் காண்போம். அதில் முதன்மையானது ஏகாம்பரேஸ்வரர் கோயில் ஆகும். இக்கோயில் 2000 ஆண்டுகளுக்கும் மேலான ஒரு வளமான மற்றும் கவர்ச்சிகரமான வரலாற்றை கொண்டுள்ளது. இந்த கோயில் முதலில் கிபி 6ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்டது. பின்னர் சோழ, விஜயநகர மற்றும் நாயக்க வம்சங்களால் விரிவுபடுத்தப்பட்டு புதுப்பிக்கப்பட்டது. இந்த கோயிலின் தல வரலாற்றை பார்ப்போம். ஒரு நாள் திருக்கயிலையில் இறைவனும் இறைவியும் மகிழ்ச்சியுடன் இருக்கும்பொழுது அம்மை விளையாட்டாக சிவபெருமானின் கண்களை மூட சூரிய சந்திரர் ஒளி நீங்கி உலகம் முழுவதும் இருளானது. படைப்பு, இறை வழிபாடு முதலிய அறங்கள் செய்யப்படாது நீங்கின. இது கண்டு திடுக்கிட்ட அம்மையார் கண்களில் இருந்து கையை எடுத்துக்கொள்ள சிவபெருமான் கண்களை திறக்க உலகம் முன் போல் ஒளி பெற்று விளங்கியது. தன் செயலுக்கு வருந்திய அம்பிகையிடம், ஐயன், என் கண்களை மூடி திறந்த சிறு பொழுதில் உலகத்துக்கு பல ஊழிக்காலம் கழிந்து உயிர்கள் வருந்தின, தர்மங்கள் தடைப்பட்டன. அதனால் உனக்கு ஏற்பட்ட பாவம் நீங்க மண்ணுலகில் தோன்றி நகரங்களில் சிறந்த காஞ்சியில் எம்மை குறித்து தவம் இயற்றி வழிபடுவாயாக என்று கூறினார். அம்மையும் காஞ்சியை அடைந்து அங்குள்ள ஒற்றை மாமரத்தின் கீழ் மணலால் லிங்கம் அமைத்து அன்றாட முறையாக வழிபாடு செய்து இறைவனை வழிபட்டு வரும் நாட்களில் ஒரு நாள் அம்மையின் உறுதிப்பாட்டை சோதிக்க எண்ணிய இறைவன் எல்லா நன்னீர் நதிகளையும் உருண்டு வரச் செய்தார். அவை எல்லாம் ஒன்று திரண்டு கம்பையாற்று நீருடன் சேர்ந்து ஊழிக்கால வெள்ளம் என வந்தது. அதை கண்ட அம்மையார், இப்பெருவெள்ளம் இறைவன் மீது செல்லுமே, இனி யான் என் செய்வேன் என்று உடல் அதிர்ந்து வளைக்கரத்தால் இறைவனை இறுக தழுவிக் கொண்டார். இறைவன் தன் திருமேனி குழைந்து தனத்தழும்பும் வலைத்தழும்பும் கொண்டதால் உலகம் யாவும் இன்பக் கடலில் ஆழ்ந்து மகிழ்ந்தது. இங்கு வேதமே மாமரமாகவும் இறைவனை தலைவனாகவும் இருத்தலால் இறைவன் ஏகாம்பரநாதன் என்பதாகவும் ஆதி மந்திரமாகிய 5 எழுத்தாகவும் உள்ளார். கிட்டத்தட்ட 3600 ஆண்டுகளுக்கு முந்தைய இந்த மாமரம் 4 வேதங்களின் அருமையை குறிக்கும் வண்ணம் 4 விதமாக சுவைகளில் கன்னிகளை தரவல்லது. கோயிலின் கருவறையில் பிருத்விலிங்கம் உள்ளது. இது கோயிலின் முக்கிய தெய்வமாகும். இந்த லிங்கம் மணலால் ஆனது மற்றும் சுயமாக வெளிப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த லிங்கம் தங்க கவசத்தால் மூடப்பட்டிருக்கும். இது வருடத்திற்கு ஒரு முறை பங்குனி உத்திர நாளில் மட்டுமே அகற்றப்படும். இந்த லிங்கம் சிவனின் பிரபஞ்ச அம்சங்களை குறிக்கும் 1008 சிறிய லிங்கங்களால் சூழப்பட்டுள்ளது. இறைவனுக்குள்ள பல பெயர்களிலும் ஏகாம்பரநாதன் என்பதே இனிமையானதாகும். அம்மன் பெயர் ஏலாவார்குழலி ஆகும். எனவே அப்பெயர் சொல்லி வழிபடுவோர் வினைகளை நீங்கி செல்வமும் முக்தியும் கிடைக்கப் பெறுவர். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.